சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம கிட்ட 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த லேண்டு தாங்க நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்த லேண்டு. இந்த பிளாட்டை ரெண்டாவும் சப்டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கிட்ட சப்டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரோடு அப்ரோச்சை மெயினாக பார்க்கணும் இல்லையா? பள்ளிக்கரணை மெயின் ரோட்லேருந்து எப்படி வரணுன்றதை நம்ம பார்த்துடலாம். வாங்க போகலாம். நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை ஜங்ஷனுங்க. இங்கேருந்து கரெக்டாக 800 மீட்டர்ஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ஜங்ஷன் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும். பள்ளிக்கரணை சிக்னல் பக்கத்தில் ஒரு போலீஸ் பூத் இருக்குது. ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ், அதாவது நம்ம பள்ளிக்கரணையோட சென்னை கார்பரேஷன் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் தான். இப்போ நம்ம போகக்கூடிய ட்ராவல் ஆகக்கூடிய இந்த ரோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடான ரோடு, கொஞ்சம் பெரிய ரோடுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு போக்குவரத்து துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மினி பஸ்ஸும் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த இடத்துல அப்ரோச் பண்ணுறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ட்ராவல் ஆகக்கூடிய இந்த ரோடு எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க, நல்லாவே பார்த்துங்க. ஏன்னா இந்த அப்ரோச் பண்ணி தான் நீங்கள் நம்ம பிளாட்டுக்கிட்ட வர மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் நம்ம மெயினாக பார்க்கணுங்க. டிஏவி ஸ்கூல் இங்கேருந்து கரெக்டாக 1.8 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. சான் அகாடமி 1.2 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. சங்கர வித்யாலயா 1.2 கிலோமீட்டர்லேயே, அதுவும் பக்கத்தில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் பள்ளிக்கரணை லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஏகேஜி பப்ளிக் ஸ்கூலும், அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் காலேஜ் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பற்றி உங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் மெட்ரிகுலேஷனும் இன்ஃபென்சி ஸ்கூலும் பக்கத்திலே இருக்குது. இப்போ நம்ம நிற்கக்கூடிய லொக்கேஷன் வியூ ஒரு தடவை பார்த்துருங்க. ஏன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து நீங்கள் லெஃப்ட் டேர்ன் பண்ணிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 3வது பிளாட்டே அமைஞ்சிருக்கு, சவுத் டைரக்ஷன். இப்போ இந்த ஜங்ஷனை சுற்றி ஒரு ரவுண்டு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ராஜலட்சுமி நகர். பள்ளிக்கரணை லொக்கேஷனில் ராஜலட்சுமி நகர்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் டர்ன் பண்ணி இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா 3வது பிளாட்டே நம்ம பார்க்கக்கூடிய பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம இந்த பிளாட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பள்ளிக்கரணையோட புராதன கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பள்ளிக்கரணையிலே ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோவில் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையான கோவில். பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண பெருமாள் கோவில், அதுவும் 1000 வருடம் பழமையான கோவிலுங்க. இந்த 2 கோவிலும் வந்தீங்கன்னா பள்ளிக்கரணைக்கு ஒரு அடையாளம்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிறிஸ்துவ மக்களுக்காகவே இங்கே நிறைய தேவாலயங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 400 மீட்டர்ஸ்லேயே பள்ளிவாசலும் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம இஸ்லாமிய மக்களுக்கும் பள்ளிவாசலும் பக்கத்துலேயே கூட அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த பிளாட்டை பற்றி பார்த்துருமா? இந்த பிளாட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன், டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. இந்த பிளாட்டை ரெண்டாவும் பிரித்து கொடுக்க இந்த ஓனர் தயாராகவே இருக்கார். அதாவது 20க்கு 60, இந்த பிளாட்டை வந்து 20க்கு 60ஆகவே பிரித்து கொடுக்க தயாராகவே இருக்குது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் ஏபின்னு பிரித்தும் அப்ரூவ்டும் பிரித்தும் வாங்கிட்டாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக வாங்குறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷனை நல்லாவே வியூ பண்ணி காமிச்சிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்த லொக்காலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் வாங்குறதுக்கும் வசதியாகவும் இருக்கும். இந்த ரோடு வித்து பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் ரோடு, உங்களுக்கு கரெக்டாக மெயின் ரோடு இங்கேருந்து 800 மீட்டர்லேயே ரீச் பண்ணிடலாம். அதாவது இந்த நகர் பேர் ராஜலட்சுமி நகர். ராஜலட்சுமி நகர்லேருந்து பள்ளிக்கரணை மெயின் ரோட்டை ரீச் பண்ணுறதுக்கு 800 மீட்டர்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்க கோட் பண்ணியிருக்கிறது 7300 per ஸ்கொயர் ஃபீட்டு. மறக்காமல் சைட் விசிட் வாங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.